ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. ஆமாங்க, நம்ம டெவின் கான்வேக்கு பதிலாக ஒரு புதிய பிளேயரை எடுத்திருக்காங்க. யார் என்னன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. என்னடா கான்வே பாதி ஐபிஎல் முடிஞ்சிச்சே, ஆளை காணோம், இதுக்கு மேலே வருவாரா வரமாட்டார், ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அதுக்கு பதிலாக இப்போது அவர் பூரண குணமடைய சான்ஸ் இல்லை இந்த ஐபிஎல் முடித்துக்குள்ள. அதுக்காக பதில் அவருக்கு ஒரு மாற்று வீரர் எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டின் ஃபாஸ்ட் பவுலருங்க ரிச்சர்ட் கெல்சன். செம ஃபாஸ்ட் பவுலருங்க, டால் பவுலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா ஸ்விங்கிங் போடுவார், இந்த பவுன்ஸ் அழகாக போடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேஸ் பார்த்தீங்கன்னா 140 145 போடுவார். டீசெண்டான பவுலருங்க. ஆமாங்க, இங்கிலாண்டில் அவர் விளையாடிட்டு வந்திருக்காரு. ஆனால் ஏஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு 36 ஏஜ் ஆகுதுங்க இப்போது. அது முதல்ல ஒரு 2022 டெபியூட் ஆனார். இங்கிலாந்து அணியிலேருந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக தான் டெபியூட் ஆனார். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாருங்க. 3 முக்கிய விக்கெட் எடுத்தார். நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த் 3 முக்கிய வீரரை விக்கெட் எடுத்தார். செமையாக போட்டார் அந்த சீரீஸ்லேயும் சரி, அந்த மேட்ச்லையும் சரி. அதுலேருந்து அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி, காயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியில் ரொம்ப நாள் நீடிக்க முடியலங்க. ஆள் தான். ஆனால் நல்ல பவுலருங்க, 36 வயசு. எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு இன்டர்நேஷ்னல் கம்மியாக இருந்தாலும் டொமஸ்டிக்கில் ஏகப்பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சூப்பராக டொமஸ்டிக் நல்லா போட்டிருக்காரு. அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் வர்றது நல்லதுங்க. தோனி இருக்கார், அவர் கைட் பண்ணிப்பார். ஏன் சென்னை அணி ஒரு பேட்ஸ்மேனுக்கு தானே இன்ஜுரி, வேறு எதனா பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாமே, ஏன் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் கோவப்படாதீங்க. கொஞ்ச நாள் தாங்க முஸ்தபிசர் ரஹ்மான் இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கு மேலே அவர் நேஷ்னல் டியூட்டி பங்களாதேஷ் அணிக்கோசரம் விளையாடுறதுக்கு முஸ்தபிசர் ரஹ்மான் போயிடுவாருன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட இவர் இருக்கலாங்க. ஏன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் போகும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு பிளேயர் எடுக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எடுக்குதா இருந்தால் இந்த மந்த் ஃபஸ்ட் வீக்லேயே அவர் அமுச்சிட்டு வேறு பிளேயர் எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அனுப்புகிற இதில் இல்லை. ஏன்னா நல்லா போட்டுட்ருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நல்லா போடுறாரு, அது வரைக்கும் ஆடலான்னு எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் கான்வே விளையாட முடியும்னு சொன்னனால பேட்ஸ்மேன் ஆல்ரெடி சென்னை அணியில் இருக்காங்க. பரவாயில்ல, அதுக்காக பதில் ஒரு பவுலர் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் பவுலரை நம்ம சென்னை அணி எடுத்திருக்காங்க. அதனால் அவர் வந்திருக்குது நல்லது. சப்போஸ் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நல்லா பண்ணார்னா அப்படியே டீமில் கண்டினியூ பண்ணி வச்சுக்கலாம் தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏப்ரல் லாஸ்ட்டில் அவர் போயிடுவார். அதுக்கு மேலே வர போட்டியில் கண்டிப்பாக ஒரு ஃபாரினர் ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படும். இவர் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நல்லா இருப்பார்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நல்ல பவுலருங்க, இவர் நல்ல டேலண்ட்டு பவுலர் தான். ஆனால் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி, விளையாடும் சீரீஸில் எடுப்பாங்க, இன்ஜுரியாகி போயிடுவார். அதனாலே இங்கிலாந்து இவரை விட்டாங்கன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துங்க, அவரும் நல்ல பவுலர் தான். இன்ஜுரியாலே அவர் கேரியரே போச்சுன்னு சொல்லலாம். அந்தமாரி ஒரு அன்லக்கியஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயர்னு இவருன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல டேலண்ட் பவுலருங்க, அதுதான் மெயின் விஷயம். அதனால் அவர் சென்னை அணிக்கு வந்திருக்குது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் சென்னை அணிக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் விளையாடலாங்க தாராளமாக. நல்லா போட்டால் ஃப்யூச்சர் நம்ம சென்னை அணிக்கு பவுலராக இவர் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதனால் எத்தனை பேர் கான்வே போனது வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர் வந்துக்குது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அதுவும் என்னென்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.